வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது தான் கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணிகள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு ஒளி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல போன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் சாதனங்களை அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி வெகுவாக நம்மளுடைய கண்களை வீக் ஆக்கிடும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிஞ்சுக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரதத்தை அது நமக்கு வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்குது. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து 10 to 15 பாதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள்லையோ அல்லது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போதுமான அளவில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயசில் அதோடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்டா கூட முழுமையான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெற்று விரைவாக கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ஆரோக்கியம். கேரட் வேணும் அப்படின்னா நீங்கள் சேலட்டாக கூட மற்ற உணவுகளோட சேர்த்துக்கலாம், ஜூஸாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மருத்துவ குறிப்பின்படி ஒரு உணவை சமைத்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் உமிழ்நீரால் முன்னாடியே பார்த்தோம்னா நீக்கப்படும். செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், ஊட்டச்சத்தும் விரைவில் உறிஞ்சப்படும். ஸோ கேரட்டையும் நீங்கள் அது போல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு குறிப்பாக ஊட்டச்சத்துக்கள் விரைவாக கிடைக்கப்பெற்று கூர்மையாக ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, லூடின்ஸ், விட்டமின் சி, நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சர்மங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து நம்மளுடைய கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவை பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் தடுக்கும். கேழ்கீரை, முட்டைக்கோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. அதனால் தொடர்ந்து தினந்தோறும் காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறி சூப்பாகவும் எடுத்துக்கலாம். இதே நம்ம கீரைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரை சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வது பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருப்பதற்கு முடியும். கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பலவிதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையுமே நமக்கு சிட்ரஸ் பழங்கள் சரி பண்ணிடும்.
கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளோட லோ கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டியோடைய அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமும் தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம மீன் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கிழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் THA இது எல்லாமே உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால மீன்களையும் நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் வாரத்தில் 2 முறையாவது எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான முறையில் மீன்களை சாப்பிடணும். அதிகமாக எண்ணெயில் வறுத்து பொரித்த மீன்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக எண்ணெயில் வறுத்து பொறுத்த முட்டைகளை பொடிமாஸ் போன்ற வடிவங்களை எடுத்துக்கிறது, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது, ஸோ இது போலலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த காலையில் எழுந்ததும் வெறும் பச்சை முட்டையை அப்படியே உடைத்து சாப்பிடுவது, இது போல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் நம்ம வெறும் சுவைக்காக எடுத்துக்கலாம், ஆனால் இது மருத்துவ நன்மைகளை கொடுக்கவே கொடுக்காது. நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். இதுதான் நமக்கு ஊட்டச்சத்தை முழுவதுமாக கொடுக்கும். அப்போ இப்படி சாப்பிடக்கூடிய முட்டை நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. ஆகையால் நம்ம நாள் ஒன்றுக்கு 2 நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களும் விரைவில் குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை முன்னாடியே தொய்வடையாமல் தடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ப்ராப்பராக ஸ்லீப் சைக்கிள் நமக்கு இருக்கணும். 8 மணி நேரம் நம்ம இரவு நேரங்களில் கண்டிப்பாக உறங்க வேண்டியது அவசியம். அல்லது குறைந்தபட்சம் 6 மணி நேரமான ஆரோக்கியமான உறக்கமாவது உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த உறக்கத்தில் ஏதாவது ஒரு மாறுபாடு ஏற்படுதுன்னா கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்காது, தொய்வடைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3 லிட்டருக்கும் அதிகமாக உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிக்கணும். தாகம் நின்றுச்சுன்னா தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திடும். இதுதான் நமக்கான சரியான அளவு. ஸோ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் தண்ணீர் எப்போதுமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் தாகம் ஏற்படும் போது தண்ணீர் குடிங்க. அப்போ தான் உங்களுடைய உடல் வறட்சி இல்லாமல் காணப்படுவதால் கண் பார்வையும் வறட்சி இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கும். எப்போதுமே நீரேற்றத்தோடு இருக்கலாம். குறிப்பாக நமக்கு இந்த மங்கலான பார்வை, கண்கள்லேருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்து அந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு கண் பார்வையை கூர்மையாக ஆக்கி கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.